விவரத்தை வந்து புல் விவரம் வந்து எனக்கு விளங்கு நான் இல்லைன்னு சொல்லல. நான் சொன்னா வந்து கண் கலங்கிடுவேன். மணிக்கு வந்து இசிஜி எடுத்து பார்க்கறதுக்கு இன்றைக்கெல்லாம் எங்களோட அப்பாவுக்கு வந்து 62 வயசு. இந்த 62 வயசுலேயும் வந்து அப்பாவுக்கு இந்த நெஞ்சு வருத்தம் வந்து இன்னும் கட்டி உண்டு. அது வந்து கடலை மாதிரி அந்த கட்டி உண்டு. இப்போ எனக்கும் வந்து அது நெஞ்சில் வந்து இப்படி வந்தாலும் இந்த சரியாக பயந்து போட்டேன்னு ஒரு மனுஷனுக்கு நோம்பில் எந்த வருத்தம்னா இப்படியான காட்டு வருத்தம் பண்ணால் அது ஒரு எமர்ஜென்சி வாங்க டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணி பார்க்க மாட்டேன். உண்மையாக நேற்று வந்து எல்லாரும் கடவுள்கிட்ட வேணுங்க அம்மா கொண்டு வரா. அனைவருக்கும் வணக்கம். நான் யாது. நான் அனுச்சியா. நான் செல்வரூபன். நான் இன்னைக்கு மௌனம் தான் வாங்குவேன். இல்லை இன்றைக்கு வந்து சேவை கொஞ்சம் செஞ்சு களைச்சி போயிட்டேன். உண்மையிலே சேவை செய்கிறதுல செல்வரூபன் அடிக்கல. நம்ம எல்லாத்தையும் ஃபங்க்ஷன்லையும் பார்ப்பீங்க. சொன்னாலும் சொன்னா வர மாட்டான். அவனுக்கு சொல்லாம வர்றது நமக்கு சொல்லாம போறதுதான் கொஞ்சம் கூட என்ன. அது மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா பிறகு தண்ணாண்ட விட்ட ஃபங்க்ஷன் இன்றைக்கு அவ செமினாக்காவுக்கு வந்து தாலி கட்டு. அதனால கொஞ்சம் நாங்கள் ரெண்டு கொஞ்சம் மினக்காட்டுட்டோம். அங்கே ஹெல்ப் பண்ண கொஞ்சம் ரூபண்ணா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் கூட சாப்பிடுங்களா. அது சாருவாக்காக வெயில் என்னுடைய அங்கே வெளுத்து கொண்டு போகிறேன். அப்போ இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கொலாக்கான நிலைமை வந்து நான் சொல்லலாம். ஆனா என்னையும் விட பிள்ளைய மகனாயின உங்களுக்கு தான் வந்து அம்மாண்ட விவரத்தை வந்து புல் விவரம் வந்து எனக்கு விளங்கு நான் இல்லைன்னு சொல்லல. நான் சொன்னா வந்து கண் கலங்கிடுவேன். அப்படியா? பாப்பமே இருக்கா சொல்லித்தான் பாப்போம். அது வரையா நீங்க சொல்லுங்க. இல்ல எப்படி அதுதான் உண்மை. நாங்க வந்து இன்றைக்கு காலையில வந்து நான் வந்து அண்ணா நைட்டு எனக்கு சொல்லனா நினைச்சது 8 மணிக்கு ப்ரேயர் டைம்லேயே வந்து தாலி கட்ட போதுன்னு தான் நினைச்சது நான். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு இது இருந்திருக்கேன்னு அண்ணாவிட்ட போய் அவங்க ப்ரேயரில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அண்ணா சொல்லிச்சது. நான் போயிட்டேன் 2 அண்ணாவிட்ட போனீங்களா. அப்போ ப்ரேயர் டைமுக்கு போட்டு அப்புறம் ப்ரேயர் டைம் முடிஞ்சு பிறகு 11:30க்கு தாலி கட்டுவேன். 11 மணிக்கு தாலி கட்டிக்குள்ள நாங்கள் அண்ணா வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன எங்களோட பிரகன்னாக்கு வந்து துர்காக்கும் வந்து இன்றைக்கு தாலி கட்டு. அப்போ உண்மையாக சந்தோஷமா இருந்தது. நாங்கள் அண்ணாவிட்ட போயிட்டு அதில் கலந்து கொண்டு மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்து நாங்கள் அண்ணாவை வந்து மனக்கோலத்தில் பார்க்க இன்றைக்கு ஒரு மனசுக்கு வந்து நீங்களே ஆகணும் ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னன்னு சொன்னால் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் செய்து பார்க்கல தானே. அப்போ அதனால இன்றைக்கு அண்ணா வந்து இன்னும் அந்த கோட் சூட்டெல்லாம் போட்டு அண்ணா அதில் நிற்க விட சொட்டப்படி இருந்தது தெரியுமா. மாப்பிள்ளை மாதிரி இருந்தது. அதே போலாம் துர்கா வந்து நல்ல ஒரு புது பொம்பளை மாதிரி நல்ல ஒரு அழகாக மனசுக்கு எங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணா வந்து இந்த இவ்வளவு வயசுல இருந்தாலும் ஒரு தாலி கொடி என்ன செய்து நாளைக்கு வந்து நீண்ட நாள் ஆசை என்னன்னு சொல்லலாம். நீண்ட நாள் ஆசை துர்காவுக்கு வந்து நீண்ட நாள் ஆசை கவலை தனக்கு வந்து இன்னும் கொடி இல்லையன்ற மாதிரிக்கு அதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றேன். ஏற்ற வேலையில தான் கடவுள் கொடுப்பான். நாங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்க போறது இல்லை. கடவுள் அவர்களுக்கு தெரியும் இந்த வேலையில என்ன கொடுக்கணுமோ அந்த வேலையில எல்லாம் கண்டிப்பா கொடுத்தே ஆகிறேன்னு எதுவும். அப்போ உண்மையாக நாங்கள் அண்ணாவிட்ட போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்து இப்போ பின்னேரம் வந்து அண்ணா கேக் கட் பண்ண போகிறார். ஆனால் எனக்கு ஒரு சிறிய ஒரு மனஸ்தாபம்னு சொன்னால் அண்ணாண்ட கேக் வெட்டுற ஃபங்க்ஷனில் வந்து என்னால் கலந்து கொள்ள முடியலை. ஏன்னு சொன்னால் நான் எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் மருந்தெடுத்து அந்த மருந்து வந்து 2-3 நாட்களாக விழுங்கினதுக்கு பிறகு தான் நான் வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணுமான்னு சொல்லி அப்போ அந்த மருந்து வந்து நேற்று எனக்கு முடிவடைந்து விட்டது. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் பின்னேரம் 4 மணிக்கு வந்து இசிஜி எடுத்து பார்க்குறதுக்கு நானும் செல்வருவனும் ஜதுவும் வந்து போகிறோம். என்ன அப்போ அதனால் வந்து அண்ணா கேக் வெட்டுற ஃபங்க்ஷனில் வந்து என்னால் கலந்து கொள்ள முடியலை. ஆனால் அது வந்து கவலை தான் இருந்தது. அப்படி அண்ணா கால் பண்ணி கேட்டிருந்தவர் அனுப்பிச்சு வாங்கொண்டு. அப்போ நான் சொன்னேன் அண்ணாக்கு இதான நான் பிரச்சனை அப்புறம் அவங்க சொன்ன டேட்டுக்கு போகாட்டாலும் அது கரைச்சல். அப்போ அதனால தான் நான் வந்து அண்ணாண்ட இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளலாம் போட்டேன் கேக் கட் பண்ணுறல. அப்போ உண்மையில் அந்த புதுசை வந்து நான் எடுத்து போட்டேன். நான் போட்டதுக்கு வந்து எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலை. அங்கே போய் சொல்றது இப்போ இந்த மருந்து இல்லாமல் என்ன ஒரு வருத்தம் பண்ணி போனால் இன்னொரு வருத்தத்துக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் மாதிரிலாம் மருந்து தாராங்க. அதை கொண்டு வீட்டை பிள்ளைங்க பயமா வாங்கிடாது. இப்போ எனக்கெல்லாம் நோம்பலாண்டே தந்தது இந்த ஆயுர்வேத மருந்து வாங்க இல்லை என்ன
ஓகே அப்படிதான் கூட்டிட்டு அதெல்லாம் அப்படிதான் கிடக்கு. பத்தாவது இப்படிதான் சில வருத்தங்களை சொல்லலாம், சில வருத்தங்களை சொல்ல முடியாது. அப்படியான புது புது வருத்தங்களை இப்போ உண்மையிலே இப்போ உலகத்தில் வந்து 95% ஆட்களுக்கு இந்த நெஞ்சு வருத்தம் வருது. என்ன அப்போ நெஞ்சு வருத்தம் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன? சரியான மாதிரிக்கு சாப்பாடு வகையில் கொஞ்சம் என்ன வகையில் சாப்பாட்டு பிரச்சனையால தான் சாப்பிட்டுட்டு வந்து நல்லா சுடுதண்ணி குடிக்கணும். அதை வந்து நாங்கள் வார்த்தையால சொல்றோம், ஆனால் செயலால செய்ய மாட்டோம். டைம் பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு அனுபவம் போல இருக்குதான். நான் பொதுவாக சன்பலா சொல்றோம், ஆனால் அதை வந்து சரியான மாதிரிக்கு கடைப்பிடிக்கணும். நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் சொல்றீங்க தானே நாங்கள் சுடுதண்ணி குடிக்க உண்டு. யார் நீங்கள் அதை சரியா செய்றீங்க? நானே சாப்பிட்டுட்டு உண்மையாக சுடுதண்ணி குடிக்கிறது குறைவு. குறைவன்னே இல்ல. ஆனா இப்பதான் ஒரு 4-5 நாட்களா வந்து சுடுதண்ணி குடிச்சு கொண்டு வாரேன். இப்ப பொதுவா பார்க்க போனா இப்ப மாமா உங்களை எங்க அம்மாக்களை அதை குறிச்சு தான் பார்த்த உடனே எங்களோட அப்பாவுக்கு வந்து 62 வயசு. இந்த 62 வயசுலயும் வந்து அப்பாவுக்கு இந்த நெஞ்சு வருத்தம் என்னட்டு தெரியாது. இந்த நெஞ்சு குத்து நோம்பலாம், நெஞ்சு குத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைக்கு திடீரென்று கொண்டு செக் பண்ணினா அப்பாவுக்கு 95% வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்ல அதை நினைக்க எங்களுக்கு பயமாக கிடக்கு. இப்படி இருந்த அப்பாவுக்கு வந்து இப்போ இந்த வயசுலேயும் வந்து இப்படி ஒன்று வந்துட்டு நினைக்கல எங்களுக்கு வந்து பயமாக கிடக்கு. இப்போ எனக்கெல்லாம் நோவலாக இது குமார் பிள்ளையில வந்து வருத்தம். இப்போ திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம் எனக்கு வந்து பயமாக கிடக்கு. ஏன்னு சொன்னால் முன்னுதாரணமாக வந்து எங்களுடைய அப்பா இருக்கிறேன்னு. அப்போ அதனால் வந்து நாங்கள் இதையும் வந்து சிம்பிளாக அப்படியே இல்லாது கண்டிப்பாக அந்த இசிஜி எடுத்து பார்த்தால் அதில் வந்து சகல பிரச்சனையும் தெரியும். இதுவரைக்கும் இப்படியான ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டதுக்குல ஒன்று எங்களுடைய அப்பா மற்றவங்களுடைய அம்மா அந்த இந்த நெஞ்சு குத்துன்னு சொல்ல இந்த அடைப்புல வந்து நிறைய வருதுன்னு அதில் வந்து எல்லாருக்கும் வந்து பயமாகுது. அதை விட நான் வந்து நேற்று நார்மலாக வந்து அதுக்காண்டி அப்படி யாருமே தப்பாக நினைக்காதுங்க. 35-30 வயசுக்கு தாண்டி பெண்களுக்கு வந்து எங்களோட ஊரில் வந்து எங்களோட மிஸ்ஸாக்கள் வந்து ஒரு செக்கப் பண்ணாங்க. அதை வந்து நான் ஆட்டுக்குட்டி பிறந்து ஒரு வருஷம் மாரி நிற்பேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த குழந்தை கிடைச்சாக்களுக்கெல்லாம் அந்த கூடுதலான பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் என்று சொல்லி ஒரு இதொன்று இருந்தது. அப்போ அந்த பரிசோதனைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் போகணும்னு சொல்லி அதுக்குள்ளே நானும் மகப்பட்டு இப்போ எல்லோரும் செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ எனக்கு வந்து திடீரென்று பார்த்தால் அப்படியான ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது வந்து ஒரு சிறிய ஒரு கட்டி உண்டு, அது வந்து கடலை மாதிரி அந்த கட்டி உண்டு. இப்போ எனக்கும் வந்து அது நெஞ்சில் வந்து அப்படி ஒரு தன்னை வந்துட்டுது. அப்போ எனக்கு என்னடா நெஞ்சு குத்துது, மூச்சடக்குது. பார்த்தா திடீரென்று பார்த்தா இப்படி ஒரு சோதனையாக கிடக்குண்டு நினைக்கல. உண்மை எனக்கு அந்த வருத்தத்தை குறித்து நான் கவலைப்படுறதில்ல, யோசிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த நெஞ்சு குத்து வந்ததுலேருந்து என்னை அறியாமல் ஒரு யோசனை, ஏன் இப்படி எல்லாம் செய்யுது, இப்படி வந்தாலும் இந்த சரியாக பயந்து போட்டேன்னு ஒரு மனுஷனுக்கு நோம்பல எந்த வருத்தம்ல இப்படியான காட்டு வருத்தம்ண்டா அது ஒரு பயம் மாதிரி. அப்போ நெஞ்சுக்குள்ளே குத்தும் அடைக்கும். இப்போ கூட இந்த இருந்துட்டு வரும்போது காட்டு வந்து எனக்கு படம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சாப்பிட முட்டு அந்த மாதிரி உண்மையாக நான் யாருக்குமே தெரியுது. நான் இருந்த விட நல்லா மெலிஞ்சிட்டேன். என்ன சொன்னால் இந்த சோல்டர்லாம் ஒடுங்கிட்டு யோசனை. அப்போ 10ஆவதுக்கு பார்த்தா எனக்கு வந்து இப்போ அந்த வலது பக்கத்து இதில் வந்து ஒரு கட்டி உண்டு. இப்போ நான் கண்டு இன்றைக்கு ஒரு 3 நாள் தான் வருது. அப்போ அந்த கட்டி வந்து இப்போ நெஞ்சு குத்துட்டுது. நெஞ்சு குத்துட்டுண்டா போல அந்த சுவாசிக்க கஷ்டமாக இருக்குது. மற்றது அந்த என்னன்னு சொல்கிறது இருந்துட்டு நம்ம நெஞ்சுக்க படப்படப்பு, தலை சுத்து, மற்ற அந்த பின் வலது பக்கம் தான் கூடுதலாக எனக்கு அந்த பின் முதுகெல்லாம் அப்படி செய்து கொண்டு இருந்தால் ராவில் படுத்துட்டு கூட என்னால் எலும்பில்லாத கட்டேன். அப்படி இருந்துடா கும்பமெல்லாம் நோவுதண்டு போட்டு பெட்டில் படுக்க தான் அப்படி செய்யணும். பேசாமல் பாயை போட்டு கீழே படுத்து பார்த்தோம். அதுக்கும் அதே மாதிரி தான் செய்யுது. அப்போ நேற்று வந்து எங்களோட ஏரியா மிஸ்ஸு கால் பண்ணி சொன்னோம், நாங்கள் இப்படி ஒரு கட்டி வந்து மிஸ் எனக்கு இருக்குன்னு சொல்ல. அப்போ சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சிக்கு வாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு இருக்கா செக் பண்ணி பார்ப்போம்ண்டா. ஆனால் உண்மையாக நேற்று வந்து என்னால் போகலாத ஒரு இது திடீரென்னு அரிசியை போட்டு மீன் வண்டி கொண்டு வந்து சமையல் டைமுக்குள்ளே நானும் கால் பண்ணி கேட்ட வழியால் என்னால் அங்கே சமூக மளிகைலாம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இன்றைக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு எங்களோட செக்கப்பை வந்து நாங்கள் தொடருவோம். கோழி காத்து நிறைய கொஞ்சம் கேட்டுட்டு அப்போ இன்றைக்கு எங்களை இசிஜி எடுக்க கூட்டி கொண்டு போகிறார் எங்களுடைய ரூபன் அண்ணா. எடுத்து பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனை. இல்லை ஏதோ ஒரு இப்படி இப்படி சொல்கிறேன். எப்படி எத்தனை டாக்டருக்கு தான் அப்படி வருத்தங்கள் வருது. அடுத்த
வருத்தம் வந்ததால என் மனசுக்கு என்ன பயம் வந்துச்சு. இந்த பயம் பெருந்தானே நெஞ்சு வருத்தங்கள் இல்ல இந்த வருத்தங்களை கேட்க உண்மையா எங்களுக்கு கூட பயமா கிடக்குண்ணே. சும்மா இல்ல யாருக்குமே இப்படி ஒரு வருத்தங்களை வந்து வரக்கூடாது. அதான் நாங்கள் வேணும். கண்டிப்பா இஞ்சி குடிச்சா விட அதை விட புதுசு புதுசா நெஞ்சிலான எனக்கு வருத்தம் வந்துட்டு இருக்குது. அதை நீங்க டென்ஷனா கிடக்குது. அதை விட இப்போ புது புது அடைப்பு அது எனக்கு பயமா இல்லை கிடக்கு. உண்மையாண்டேங்கிற அப்பா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு கவலையா இருக்கு. என்னப்பா எவ்வளோ துடியாட்டமா ஓடி திரிஞ்சு ஒரு இடத்துல இருக்காது. அப்பா அன்றைக்கு வந்து ஒரு இடத்துல அமைதியா சைலண்டா அப்படி இருக்கிறான்னு எனக்கு கேட்கல கவலையா கிடக்கு. ஆனா அப்பா பார்த்தா அந்த காட்டி கொடுக்காம சும்மா அப்படி இப்படி திரியிறான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற கவலை கடவுளுக்கு தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து ஒரு 3 அடைப்படணும்ல இருக்குன்னு சொன்னா வந்து எவ்வளோ கவலையா இருக்குன்னு தானே. இப்போ நெஞ்சுக்க செய்தா சிறுவந்து குடிச்சாலும் சிலவுல இந்த வரச்சுவமா இருக்கும், சிலவுல எல்லாம் சேர்ந்த ஒரு அமுக்கமா இருக்கும். அன்றைக்கு நான்ல அவ்வளோ பாடுவேன், தும்முறேன் தண்ணியை குடிக்கிறேன். நான் கேட்டு பார்க்க கொண்டு சொன்னா இல்ல தொடர்ந்து குடிச்சு கிடாது தேவையில்லை. இந்த நாளைக்கு இல்லை நான் வீட்டை வணிக்க அஸ்டின் பாரா நோடி அம்மா நெஞ்சு குத்து கூட்டிக்கணும் சொல்லி நாங்கள் வந்து இசிஜி எங்கே எடுக்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட பருத்தத்துறை ரோயல் ஹாஸ்பிட்டல்னு அது வந்து ப்ரைவேட் தான். அதெல்லாம் கொண்டு எடுக்க போகிறோம். மந்தியக்குள்ளே போயினா எல்லா செக்கப்பும் செய்யலாம். ஆனால் வார்டில் நிற்க வேண்டியது. எனக்கு அப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. என்னன்னு சொன்னால் ஆத்துக்குட்டி வந்து சின்ன ஆள் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாள். அப்போ அதனால் வந்து நான் அதுக்குள்ளே இன்னும் நுழையலை. அப்போ இன்றைக்கு ப்ரைவேட் இது ஒரு எடுத்து பார்த்தா தான் எனக்கும் வந்து மனசில் வந்து கொஞ்சம் டென்டாக இருக்கும். அதை எடுக்க மட்டும் எனக்கும் ஒரு டென்ஷனல் தான். எங்களோட அப்பாவுக்கு வந்து நான் நினச்சி பார்க்காத ஒரு வருத்தம் திடீரெண்டு அப்பாவுக்கு வந்தேன்றது கேட்கல. எங்களுக்கும் வந்து அது ஒரு அதை குறித்த ஒரு பயம் உள்ளத்துல இருக்கேன். அப்போ அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட டவுட்டும் கிளியர் ஆகணும். நான் ஃபோனில் கூட அடித்து பார்ப்பேன் இப்படி ஏன் அப்படி செய்யுதுன்னு பார்த்தா இல்லை அதோட பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்தா அப்புறம் நிறைய யோசனைகள் வந்துடும். நான் பார்ப்பேன் போலே அப்படி செய்தேன்னா இடது பக்கத்தில் வந்து இடது பக்கம் நீங்கள் வந்து அப்படி செய்யறது கொஞ்சம் கூட அந்த மாதிரி தான் போல என்ன பொறுத்தவரை வருத்தம் வந்து கூடுற என்னத்துக்கான சொல்லுங்க. அதை குறித்து நாங்கள் சரியாக யோசிக்கிறபடியா. ஆனால் எனக்கு வந்து உண்மையாக ஒரு யோசனை ஒன்று வருது. என்ன சிலவில் அதை நினை மறந்துடுவேன். சிலவில் அந்த நெஞ்சுக்கு அப்படி செய்து கொண்டு வைக்கல தெரியாது. குழந்தை கொஞ்சம் இருக்கிற எங்களுக்கு வந்து அது அறியாத ஒரு யோசனை வந்து ஒன்று அடிக்கடி. இன்றைக்கெல்லாம் பிறகு கவலையும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் சொன்னது 95% உங்களுக்கு அந்த அடைப்பு தன்மை இருக்கின்ற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. இந்த மாதிரி என்று கேட்க உனக்கு என்ன பைத்தியமோ என்று கேட்டேன். ஏன் கேட்க உதயார் மனுஷன் யோசிப்பானா தானே ஒன்றுமே யோசிக்கிறேன் கேட்கறது சந்தோஷமாக தெரியுமோ. அப்படி சொல்லியும் வந்தால் சந்தோஷமாக சிரித்து கொண்டு தெரியுதுண்டேக்க இல்லைங்களா. அப்படி தெரியுதாப்பா. ஆனால் தெரியாது என்னதான் இருந்தாலும் கவலை உள்ள இருக்குமான வழிகாட்டுற இல்லை பிள்ளைங்க பாவம் வருத்தம் உண்டு ஆளோட சொல்லி கேட்கலாம். அதுக்கு தான் நானும் சொல்லியிருக்கிறேன். இந்த சாப்பாட்டு பகுதியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த கொழுப்பு சாப்பாடை வந்து குறைக்க இயலுமோ குறைக்க சொல்லி மற்ற வந்து மரக்கறி சாப்பாடுகள் இருக்குதானே மரக்கறி சாப்பாடுகள் சாப்பிடலாமே. அந்த ரச்சி வகையில எல்லாம் குறைச்சி வீட்டுக்குள்ளே நானும் அப்பாவும் வந்து ஒரே மாதிரி சாப்பிடலாங்க. இந்த நோம்பல என்னன்னு சொல்றது என்ன உப்பு உழைப்புகள் கொஞ்சம் கூட சாப்பிட்றது. மற்றது பசுப்பால் வந்து கூட குடிக்கிறது. அண்டே கொமன்ஸோட வந்து தயிர் சாப்பிடுவோம் நல்லது கல்சியம். இது பால் வந்து கூடாதுன்னு இப்போ நான் பாலை வந்து நிப்பாட்டணும். நீங்களும் சாப்பாடுல கொஞ்சம் கூட என்ன சாப்பாடு இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலம். என்னன்னு சொன்னால் அந்த சாப்பாடு பிரச்சனைலாம் இப்போ காரணம் வந்து கொழுப்பு தான். என்ன சாப்பாடு தான் மெயின். சுடுதண்ணியை குடிச்சு வந்தால் கொஞ்சம் குறைக்கலாம் போல. சுடுதண்ணி அந்த நெஞ்சு குத்து அடைக்கிறது அதுக்காண்டி தான் சுடுதண்ணி குடிக்கிறது. அதுக்காண்டி நல்லதான் சுடுதண்ணி இல்லைன்னு சொல்லல. சாப்பாட்டையும் குறைக்கும். நான் குறைச்சிட்டேன் ஃபுல்லாக சாப்பாடு. இறந்து போய் மெலிச்சிட்டேன்னு சொல்லி சாப்பிட்றது இல்லை. 3 இல்லை வைக்கணும் உள்ளுக்க போடும் டீச்சர் காற்று போய் தள்ளினாலும் பாரு அது கொண்டே போயாங்க என்ன செய்யறது. அதுக்காண்டி நாங்கள் சும்மா நிற்கல வழியால் புஸ்தகம் வந்திருந்தேன். சும்மா இருக்கு இல்லை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் நான். அதனால இப்படி வந்திருக்கேன் பிரச்சனை. சாப்பிடத்தான் வேணும் இல்லைன்னு இல்லை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வேணும். நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரு தாரம். என்னோட செல்வம் நான் சொல்லிட்டு நான் சொல்றேன். திருப்பி சொல்றேன். சரி அப்போ உண்மையில இந்த வீடியோ பார்க்க நீங்க யாராவது யோசிப்பீங்களா என்ன இந்த வருத்தத்தை வச்சுட்டு தடிக்க வந்து நாங்கள் அப்படி தடிக்கோம்ல ஒன்றும் செய்யவும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என்னுடைய மருந்து வந்து முடிஞ்ச கையோட இசிஜி எடுப்போம். இன்றைக்கு வந்து இசிஜி எடுத்துட்டு நாளைக்கு வந்து எங்களுடைய மறுமொழி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் பதிவு செய்வோம். சரி எல்லாரும் கடவுள்கிட்ட வேணுங்க அம்மா கொண்டு வராதபடி. கண்டிப்பாக ஏற்கனவே இப்போ
நெஞ்சுக்கு அம்மாவுக்கு ஏதோ கட்டின்னு சொல்றா. அதான் எல்லாரும் கடவுள்கிட்ட வரணும். இல்லை அதை கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்துட்டு யாழ்ப்பாணம் ECG பிறகு நாங்க என்னென்ன முடி வச்சுக்க கூடாது அப்படியே. இல்லை இந்த வருத்தம் வந்து பொல்லா வருதுங்க இப்படி வச்சு தான் அப்பப்பாவுக்கு பார்த்தீங்களோ பெண்ணு சொல்லிட்டாங்க. 95 நாங்க வந்து இது அந்த ஆரம்பத்துல வரதை கண்டுபிடிக்கிற நல்லதானே. உடனுடன் என்ன வருத்தம் நான் கொண்டே காட்டினா எங்களுக்கும் நல்லது. சரி, அப்போ இதோட வந்து வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். யாரும் வந்து தப்பா நினைக்கும் நம்ம என்னடாப்பா ஒரு வருத்தம் வந்தல இந்த ஒரு 4-5 நாள் வருத்த வீடியோ வந்து போட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லி யாருமே உங்களுக்கு வருத்தம்னு சொன்னோன்னே அதான் வந்து ரீசன் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரெண்டாவது சொல்லுங்கள். நான் வந்து ஒன்றோட நாளைக்கு வீடியோ போடுறலாம் வந்து கேட்குங்க விரும்பி பார்க்க உறவுகள் இருக்காங்க தானே. அப்போ அவங்க வந்து கேட்பாங்க ஏன் தம்பி வீடியோ போடல அப்படி இப்படி. அடுத்து அம்மா ஒரு நாள் வந்து வருத்தம்னு சொல்லி போட்டுனாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து வீடியோ போடல. அப்போ நாங்கள் அந்த நிலைமையை தான் வந்து போடுறோம். இதுக்காண்டி தான் வீடியோ போடாத காரணங்கள் அதான் வந்து சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது வந்து. இல்லை உண்மையில நானும் வந்து அதை குறித்து தான் நான் கதைப்பு கொண்டிருந்தேன். உண்மையில உங்களை நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் வீடியோ வந்து போடாமல் வந்து விட்டுறதால எவ்வளவோ ஒரு ஏமாற்ற மாதிரி அவைக்கு இருக்கு. அப்போ நாங்கள் உள்ளதை வந்து நாங்கள் உள்ளது மாதிரியே நான் கதைச்சு வெளிப்படுத்துகிறோமே சில கதையில வந்து அதுவரை பார்த்துட்டு இந்த ஒரு காலமே இந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து போடாது. அந்த டைமுக்குள்ள எங்களோட வீடியோ எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். அப்போ ஏன்னடா அந்த வீடியோ வரலன்னு சொன்னா உண்மையில அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கத்தாய்ப்பட இருப்பாங்களே என்ன வீடியோ போடல என்ன பிரச்சனை தெரியாண்டாக்கா தான் நாங்கள் வந்து 4ஆம் வீடியோ செய்கிறாங்க. கண்டிப்பாக எங்களோட உறவுகளுக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ சகலதை நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம். இது வந்து இப்போ உங்களுக்கு வருத்தம் பண்ணிட்டு ஒரு 5 நாள் ரெண்டாலும் நாங்கள் வீடியோ பக்கமே நீங்கள் போக விட்டு ஆவேலுன்னு நினைக்கணும் என்ன யூடியூப் சேனல் வந்து விட்டுட்டோம் ஓயில் என்று கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே. அதனால நான் வந்து வாண்டு உடம்புனில சரி வரும் மட்டும் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்குமே. அப்படி இல்லை என்ன விளக்கம் நாங்களாவது வீடியோ வந்து போகல என்ன சொன்ன அம்மாவுக்கு வந்து ஏலான்னு சொன்னா வீடியோக்கு போடலாம் கஷ்டம் தானே. அதுபடியா புள்ள வருத்தத்தை நான் 7 மணி சொல்லி வீடியோ போட்டா தான் எங்களோட சேனலுக்கு வீடியோ அது சார்ந்து இல்லைன்னு சொன்னா வீடியோ இல்ல தான். இப்ப வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களோ பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.